அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 23ஆம் தேதி உலக புத்தக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1995ஆம் ஆண்டு முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி யுனெஸ்கோ அவர்களால் உலக புத்தக தினமாக அறிவிக்கப்பட்டது. ஆனா எதற்காக இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி எடுத்துக்கிட்டாங்க? எவ்வளவோ நாட்கள் இருக்கும்போது எதற்காக ஏப்ரல் 23ஆம் தேதி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களான வில்லியம் ஷேக்ஸ்பியர், மிகுவல் டி செர்வான்டஸ், இன்கா கார்சிலோசா டி லே வேகா ஆகிய மூவரும் 1616ஆம் ஆண்டு இதே தேதியில தான் மறைந்தனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் மோரிஸ் ட்ரூவோன், விளாடிமிர் நபகோ போன்ற எழுத்தாளர்களும் அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் இதே ஏப்ரல் 23ஆம் தேதி தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த எழுத்தாளர்கள் எல்லாம் ஒரு மொழியை சேர்ந்தவர்கள் அல்ல, ஒரே ஒரு நாட்டை சேர்ந்தவர்களும் இல்லை. வெவ்வேறு மொழியை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய இலக்கியம் பேசப்பட்டது. அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகத்தான் ஏப்ரல் 23ஆம் தேதி புத்தக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயின்ல கெட்டோலினா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அங்க செயின்ட் ஜார்ஜ் தினம் அப்படின்ற ஒரு தினம் கொண்டாடப்படும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அன்புக்குரியவர்களுக்கு ரோஜா மற்றும் புத்தகங்களை அவர்கள் பரிமாறிக்கொள்ளும் பாரம்பரியம் ஒரு நீண்ட காலமாக இருந்து கொண்டே வந்தது. இந்த அழகான பழக்கம்தான் உலக புத்தகத்தின் தினத்துக்கு ஒரு கருத்தாக்கத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நூலகங்கள் திறக்கப்படும் போதுதான் சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. இந்த தத்துவத்தின்படி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க புத்தகங்களே ஒரு சிறந்த ஆயுதம் என்று சொல்லி அனைவருக்கும் உலக புத்தக தினத்தையும் வாசிக்கும் பழக்கத்தையும் வளர்த்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.